இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னால், நிறைய 3-4 பேர் கேட்ட கேள்வியை ஒன்றா சேர்த்து தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே பிரயோசனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஒன்று இனம் தெரியாத ஒரு கவலை, மனசில் ஏதோ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு சிலர் சொல்லாங்க, நெகட்டிவ் தாட்ஸாகவே வந்திருக்குது, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிற மாதிரி, எனக்கு நோய் வந்துடும், நான் மவுத்தா போய்த்துருவேன், நான் விழுந்துருவேன், நான் வெற்றி பெற மாட்டேன், என்னை எல்லாருமே பார்க்குறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, என்னை எல்லாருமே கேவலமாக நினைக்கிறாங்க, நான் தோத்துருவேன், என் பிள்ளைகள்லாம் நடுத்தருவுக்கு வந்துடும், இப்படி என்று நெகட்டிவ் தாட்ஸு இது வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சாராருடைய கேள்வி. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, எதை தொட்டாலுமே தோல்வியாக இருக்குது, ஒரு பிஸ்னஸ் செய்கிறான் அது லொஸ்ட்டு, இன்னொரு பிஸ்னஸ் செய்கிறான் அது லொஸ்ட்டு, அதில் மாறி இன்னொன்று வரான் அது லொஸ்ட்டு, எல்லாமே லொஸ்ட்டாக இருக்குது, சூசைட் பண்ணணும் போல் இருக்குது, யாரோ சூனியம் செஞ்சிட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஏன் இந்த 3 விஷயத்தையும் ஒன்றாக சேர்த்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம தரமாட்டா, ஒன்றுக்கொன்று தொடர்பட்ட 3மே ஒரே ஒரு விஷயத்தில் தங்கி இருக்குது. அதுதான் நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே வர்றது, ஒரு தாழ்வு மனப்பாங்கு, நெகட்டிவ் தாட்ஸ், நான் இயலாமல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இது இந்த 3க்குள்ளேயும் இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும், எப்படி இதிலிருந்து நாங்கள் வெளியில் வாரது அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பார்த்துட்டோம்னு சொன்னால், முதல்ல நாங்கள் நமக்கு உள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன, ஃபஸ்ட்டு சாரார் என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கவலையாக இருக்குது, இனம் தெரியாத ஒரு சோகம், சும்மா கத்தணும் போல இருக்குது, சத்தம் போட்டு அள்ளணும் போல இருக்குது அப்படி என்று ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், மனசு நிறைய கவலைகள் இருக்குது, மனசு நிறைய ரொம்ப பெரிய கவலைகள் இருக்குது. உண்மையாக அவங்களுக்கு என்ன உணர்வு வருதோ அதுதான் அதுக்குரிய தீர்வு. அதை நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளணும். இறைவன் நம்முடைய மைண்டில், நம்முடைய மூளையில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய உணர்வில் நமக்குரிய அந்த பெஸ்டைட்டை தந்துடுவான். இப்போ நமக்கு நெருப்பு பட்டுட்டு, கையில் நெருப்பு பட்டுட்டு, முதல்ல நம்ம மூளை என்ன சொல்கிறேன்னா அதை வாயில் வையே. பெஸ்டைட் என்ன, டாக்டர்ஸ்மார் என்ன சொல்கிறாங்க, உடனடியாக அந்த இடத்துல குளுமையாக்கணும், தண்ணியில் வைங்க, வாயில் வைங்க, தண்ணிக்குள்ளேயே வச்சுக்கிட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மனசில் ரொம்ப பெரிய ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது, அழணும் போல இருக்குது, வேதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு இறைவன் தர ஒரு முதல் உணர்வு என்ன தெரியுமா, ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டால் சரியாயிடும், ஒரு பெருமூச்சு எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, அல்லாஹோ அப்படின்னு சொல்லிக்குவாங்க, அல்லது சும்மா மூச்சு விடுவாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. மாற்று மத சகோதரர்கள் அவங்கவங்க கடவுளை சொல்லிடுவாங்க, முருகா ஞான பண்டியான்ருவாங்க, கடவுளே அப்படின்றவாங்க, அப்படி அவங்கவங்க கடவுளை சொல்லுவாங்க. ஆனால் அதில் எல்லாத்துலேயும் என்ன நடக்குது தெரியுமா, மூக்கால காற்று நிறைய உள்ளுக்கு எடுத்து அந்த மூச்சை கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு திரும்ப அதை வாயால் விடுறான். கவனித்து பார்த்தீங்களா, அல்லாஹோ அப்படிங்க, அந்த மூக்கால காற்றை எடுத்து வாயால் வெளியில் விடுறோம். இது ப்ரீத் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது. உண்மையில் என்ன நடக்குது, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பெரிய ஒரு கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம் அப்படி என்று வரும்போது நம்முடைய பிரெயின் ஷேக் அதிகமாகுது, நம்முடைய இதயம் துடிக்கிற மாதிரி மூளை துடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மூளையினுடைய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதாக இருந்தால் அந்த மூளைக்கு ரத்தத்தில் ஆக்சிஜன் அதிகமாக அனுப்பணும். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினில் ஆக்சிஜன் அதிகமாக என்ன செய்யுது, போகுது. எப்போ போகுது, நம்ம மூச்சை நல்லா எடுத்து அப்படியே விடுற நேரத்தில் நிறைய ஆக்சிஜன் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உடம்புக்கு போகுது. அப்போ உடம்புல ஒரு பகுதி 6 மூளைக்கு மட்டும் போகுது. மொத்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸ், அந்த ஆக்சிஜன் என்ன செய்யுதுன்ற அந்த ஹீமோகுளோபினில் 6 மூளைக்கு மட்டும் போகுது, சின்னதாக இருக்கிற மூளைக்கு. அப்போ அதிகம் ஆக்சிஜன் அதுக்கு போகும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. மூச்சு விட்டு பாருங்கள், பெருமூச்சு விட்டோன்னா மனசில் இருக்கிற ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அல்லாஹோ அப்படின்றுவாங்க. திரும்ப திரும்ப சிலர் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உண்மையில் நமக்கு இறைவன் நம்ம மூளையில் ஒரு பெஸ்டைட்டை தந்துடுவான். இப்போ சொல்கிறாங்க இல்லையா, மனசில் ரொம்ப பெரிய கவலையாக இருக்குது, பாரமாக இருக்குது, கத்தணும் போல் இருக்குது, அழணும் போல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அழுங்க, கத்திடுங்க, விஷயம் முடிஞ்சு போகுது. என்கிட்ட இந்த உளவள துணை சேவைக்காக, கவுன்சிலிங்காக நிறைய கிளைண்ட்டுகள் வருவாங்க. அவங்க அவங்க பிரச்சனையை பாரத்தை சொல்லுவாங்க, சொல்லி அழுவாங்க. இதை நான் இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் நிறைய மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்தேன், யார்கிட்டையுமே சொல்ல கிடைக்கல அப்படின்னு என் முன்னாடி அழுவாங்க. அழத் தொடங்கும் போது, பொதுவாக நம்ம பேசிட்டு இருக்கும்போது என்ன செய்வோம், அழத் தொடங்கும் போது அழவேணா அழாதன்னு அடக்க பார்ப்போம். அது நல்லதில்லை, அழணும், அழு, அதை தூண்டி விட்டுறணும். அப்போ நான் என்ன கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் என்ன செய்கிறேன்,
அழ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஊதி பெருசாக்கி விட்டுருவேன். உங்களுக்கு அதை தாங்க இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லையா, ஐயோ அப்படின்னு சொன்னால் இன்னும் சேர்ந்து அழுதுருவாங்க. அழுங்க, அழுது அப்படியே மனசு திறந்து உள்ளுக்கிறதெல்லாம் வெளியில் போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அழுகையில் எவ்வளவு நிம்மதி இருக்குது தெரியுமா? நல்லா அழுங்க. ஆனால் அந்த அழுகையை அல்லாஹ்கிட்டயே சொல்லி அழுங்க. நம்ம இறைவன்கிட்ட, நம்மளை படைச்ச கடவுளுக்கிட்டேயே சொல்லி அழுதால் ரெண்டாவது பிரச்சனை வராது. ஏன்னா இன்னொருத்தனுக்கிட்ட சொல்லி அழும்போது நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுங்கிறது அவனுக்கு தெரிய வர்றது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு அது ஒரு மனசில் ஒரு சுமையாகும். அவன் என்ன செய்வான்னு சொன்னால், அதை அவன் என் நண்பனுக்கு அல்லது என்னுடைய தோழிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமான்னு அவள் புருஷன்கிட்ட சொல்லிடுவான். நம்ம விஷயம் 4 பேருக்கு தெரிய அது வேற ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் இல்லையா? அதனால் நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறத விட அல்லாஹ்கிட்டேயே சொல்கிறது, இறைவன்கிட்டயே சொல்கிறது, ஆண்டவனுக்கிட்டேயே சொல்கிறது ரொம்ப பொருத்தமானது. அதுக்கு தான் நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்கிறோம், நடுநிசி நேரத்தில் எழும்பி தஹஜ்ஜத் தொழுகிறோம். தாராளமாக அந்த தொழுகையில் சுஜூதில் தலையை வச்சு அழுங்க, கையேந்தி நம்ம காலுக்குள்ள தலையை புதைச்சி வச்சுக்கிட்டு நல்லா சத்தமாக அழுங்க, அழுது தீருங்க. மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். இதில் 2 பெனிஃபிட் இருக்குது, 2 விஷயம் இருக்குது. இது ஒன்று, சைக்காலஜிக்கல் ரீதியாக அழுது மனசில் இருக்கிற சுமையை இறக்கிறோம். 2வது, ஆத்மீக ரீதியாக இறைவன் நமக்கு அதுக்கு ஒரு ரிப்ளை தரப்படும், நம்ம துவா அங்கீகரிக்கப்படும், நமக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ முதல்ல என்ன செய்யணும், அழுங்க. நம்ம உணர்வு என்னவோ அதை செய்வோம், அழுதுடுவோம். ஆனால் அதாவது இந்த மார்க்கம் இல்லாத கவுன்சிலிங்கில் என்ன செய்வாங்க, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியாள், உனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள்கிட்ட சொல்லியாள் அப்படிம்பாங்க. இல்லை, அவங்கள்ட்ட சொல்லி அழுது நம்ம அவங்களுக்கு பாரத்தை கொடுத்து, அல்லது அவங்க அந்த பாரத்தை சுமக்க முடியாமல் 4 பேர்கிட்ட சொல்லி திரும்ப நமக்குள்ளே அந்த பாரம் சுற்றிக்கிட்டு வரக்கூடாது. நம்ம அல்லாஹ்கிட்டயே சொல்லி அழுவோம். விளங்கிட்டேன். அதில் இன்னொன்று எம்டி சேர் சிஸ்டம்னு சொல்லி இந்த கவுன்சிலிங்கில் ஒரு சிஸ்டம் இருக்குது. மனசில் இருக்கிற பாரத்தை கொட்டி தீர்க்கிறதுக்கு ஒரு எம்டி சேர், ஒரு வெறும் கதிரை ஒன்றை வச்சு, ஒரு சேர் ஒன்றை வச்சு, அந்த சேரில் அதில் அந்த இடத்துல நம்ம வெறுக்கிற ஒரு ஆள் இருக்கிறதாக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு, நம்ம யார் மேலே கோபமாக இருக்கிறோமோ அவர் அதில் இருக்கிறதாக கற்பனை பண்ணிவிட்டு அதை திட்டி தீருங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு முறையை வச்சுருப்பாங்க, எம்டி சேர் சிஸ்டம்னு சொல்லி. அதில் என்கிட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு, அவரால் பெரிய தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு, அவர் வேறொரு பெண்ணோட தொடர்பாக இருந்துக்கிட்டு, இவ முன்னாடியே சித்திரவதை செஞ்சுட்டு ரொம்ப வேதனையை அடக்கி வச்சுக்கிட்டு முடியாமல் நின்றுட்டான், சரியான ஸ்ட்ரெஸ்ஸோட. அப்போ நான் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன், இந்த எம்டி சேர் சிஸ்டம். அப்போ ஒரு சேரை வச்சுட்டு அவங்களோட அப்படியே டிஎம்ஆர் செஞ்சு, உன் புருஷன் இந்த சேரில் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ ஆத்திரத்தை வெளிப்படுத்து, எனக்கிட்ட என்ன சொல்கிற அங்கே சொல்லு அப்படின்னு சொன்ன. அவ்வளோதான். அந்த சேருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு டே அப்படின்னு கதைக்க தொடங்கினா. அவ்வளோதாங்க, என்னுடைய சேரு 2-3 துண்டாக உடஞ்சி கீழே கிடந்துச்சு. தூக்கி உடைச்சிட்டா. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அந்த மனசுக்குள்ளே இந்த ஆத்திரம் முட்டிச்சாச்சா, சேருக்கு சேர்த்து காசை தந்துட்டு ஆள் போயிட்டு. மனசில் இருக்கிற பாரம் சரி, அதோட வருத்தம் கிளியர் ஆகிடுது. அப்போ மனசில் இருக்கிற வேதனையை சொல்லி அழுங்க, அல்லாஹ்கிட்ட சொல்லி அழுங்க. மனசில் இருக்கிற பாரம் என்ன செய்யும், குறைஞ்சி போகும். அடுத்தது நெகட்டிவ் தாட்ஸ் வருது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் சின்னதாக்க தெரியாத ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இந்த பிரச்சனைக்கு இன்னொரு காரணம். நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, சாகனம் போல் இருக்குது, எனக்கு எல்லாமே சரி வரல, ஸ்கூலில் படிக்கும்போது தாய் தகப்பன் சரியில்லை, ஆசிரியர் சரியில்லை, கல்யாணம் கட்டின பொண்டாட்டி சரியில்லை, அல்லது புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, ஆளவர் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை, இந்த ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை, மக்கள் சரியில்லை, கிளைமேட் சரியில்லை, எல்லாமே நெகட்டிவாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குது தெரியுமா, இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எந்த ஒரு மனுஷனுக்கு வருதோ அவருக்கு பிரச்சனைகளை எடுக்க தெரியல. தான் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது தானே, அந்த பிரச்சனையை அவரால் ஜீரணிக்க முடியல. அவர் அது பெருசாக நினைக்கிறாரு. நான் கேட்குறேன், ஏன் நம்ம அப்படி பெருசாக எடுக்கணும்? என்ன நடக்க போகுது இந்த உலகத்தில்? உங்களுக்கு பிரச்சனை என்ன வரப்போகுது சிந்திச்சு பாருங்க. என்ன வரப்போகுது? என்ன, உன் பொண்டாட்டி இன்னொருத்தனோட தொடர்பு இருக்கிறான், அல்லது உன் புருஷன் ஒருத்தியோட தொடர்பு இருக்கிறான், அல்லது தாய் தகப்பன் நன்றி இல்லாமல் இருக்கிறான், அல்லது உன் சகோதரிக்கு ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை நம்பலை, உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, என்ன வேற என்ன வரப்போகுது? சரி, உன்னை கொல்றதுக்கு திட்டம் போகிறான், உன்னை கொல்ல போகிறாங்க, சரி, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லையே, அவ்வளோதானே, ஒன்றுமே இல்லைங்க.
லைஃப் இஸ் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு கலை. எப்போவுமே நல்லாவே போயிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கையில் ஒரு சுகம் இருக்காது. ஸ்கூலில் நம்ம சேர்ந்த உடனே முதல்ல நமக்கு சொல்லித்தர ஸ்போர்ட்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்கூலில் சேர்ந்த உடனே ஒரு பிள்ளைக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு? தடை தாண்டி ஓட்டம். அதான் முதல்ல கொடுப்பாங்க சின்ன குழந்தைகளுக்கு. ஒரு சின்னதாக ஒரு கயிறை வச்சு ஒரு உயரத்தை வச்சு ஓடிக்கிட்டே போய் அதை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது சைக்காலஜிக்கல் ரீதியாக அந்த மைண்டில், அந்த பிஞ்சு மனசில் ஒரு விஷயத்தை எழுதுகிறாங்க. உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீ தாண்டி ஓடி முன்னேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை, வெறும் பிரச்சனையே இல்லாட்டி இது உலகம் இல்லை, நம்ம மனுஷன் கிடையாது, நம்ம ஏஞ்சலாக இருக்கலாம். பிரச்சனை இருந்தால் தான் மனுஷன். இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க, மூக்கு இருக்கும் வரைக்கும் தான் சளி இருக்கும் அப்படிம்பாங்க. மூக்கு இருந்தால் சளி இருக்க தான் செய்யும், சளி வரப்படானா மூக்கை தான் வெட்டணும் அப்படின்றாங்க. அதாவதுங்க, மனுஷனாக பிறந்துட்டோம், உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்றா ஏதோ ஒரு ரூட்டில் ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து தான் ஆகணும். அந்த பிரச்சனையை ஒரு சவாலாக எடுத்து பாருங்க, ஒரு சேலஞ்ச். ஸ்போர்ட்ஸில் ஓட்ட பந்தயத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த தடைகள் ஒரு டென்ஷனாக அந்த 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 வீரனுக்கு விளங்குறது இல்லை. அந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த உயரம் ஒரு டென்ஷனாக, என்ன சனியம் பிடிச்சது முன்னாடி வந்து வச்சிருக்காங்க, சி எனக்கு ஏலாது அப்படின்னு சொல்ல மாட்டானே, அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறான். இதுக்கு மேலே நான் ஜம்ப் பண்ணி காட்டுறேன், காலே படாமல் நான் பாஞ்சு காட்டுறேன், இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஏன் ஒரு சவாலாக எடுக்கக்கூடாது? உன்னை புரிஞ்சு கொள்ளாத உன்னுடைய சகோதரன், உன்னை புரிஞ்சு கொள்ளாத உன்னுடைய தகப்பன், உன்னை புரிஞ்சு கொள்ளாத உன்னுடைய நண்பன், உன்னை புரிஞ்சு கொள்ளாத உன்னுடைய அண்ணி, உன்னை புரிஞ்சு கொள்ளாத உன்னுடைய மனைவி, புரிஞ்சுக்கல அவங்க, புரிஞ்சுக்கல, என்ன புரிஞ்சுக்கல, என்ன வழங்கல, என்ன பிள்ளையா நினைச்சிட்டாங்க. எதுக்கு நீ கத்துறப்ப? உனக்கு என்ன ஆச்சுப்ப? பிள்ளையா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுப்ப, என்னப்ப நீ நல்லா இருக்கிற இல்லையா? நான் நல்லா இருக்கிறேன். உன் மனசாட்சி சொல்லு, நான் நல்லா இருக்கிறேன், நான் தவறு செய்யலை, நான் கரெக்டாக இருக்கிறேன். உன் மனசு ஏற்றுக்கொள்ளுது, அல்லாஹ்க்கு தெரிஞ்சா போதும். என்னங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பிணி ஆயிட்டாங்க. என்ன ஒரு விஞ்ஞானத்தை வச்சு அவங்க நிரூபிக்க முடியும்? இல்லை, நான் எந்த ஆணும் என்னை தீண்டலை, எனக்கு கர்ப்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துலையாச்சும் நான் வந்து இந்த டீப் பேபியை உருவாக்கிக்கிட்டேன், நான் இன்னொரு ஆணுடைய ஸ்பெர்ம் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட தப்பிடலாம். ஏன்னா இன்றைக்கி வாடகை தாய்மார்கள் இருக்கேன். அந்த காலத்தில் சொல்ல முடியுமா? அந்த அவமானத்தை அவள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பா, சிந்திச்சு பாருங்க. ஏன்னாங்க, ஒரு ஒரு விஞ்ஞானமே இல்லாத அந்த காலத்தில், அதை விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியாத அந்த காலத்தில் ஒரு ஒரு கன்னி பெண்ணு கர்ப்பமாக இருக்கிறான். ஆனால் அவள் கலங்கம் இல்லாத ஒரு பெண்ணு, அவள் வயிறு பெருத்துக்கிட்டு தான் இருக்குது, கர்ப்பிணி, வாந்தி எடுக்கிறான். இந்த ஊர் உலகத்துக்கு, அவங்க உறவுக்காரர்களுக்கு, அவங்கள சொந்தத்துக்கு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு மலக்கு வந்து ஊதிட்டு போனான்னு சொன்ன நம்புவாங்களா? ஆனால் அவங்கள பெற்றவங்கக்கிட்ட நிரூபிக்க முடியுமா? மற்றவங்கள விடுங்க, என்ன பண்ணியிருப்பான், அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவங்கள வாழ வச்சது. என்ன? இறைவன் இருக்கிறான், எனக்கு தெரியும் நான் சுத்தம் என்று, அல்லாஹ் போதுமானவன், ஏதோ ஒரு வழி பிறக்கும், அவ்வளோதான். நம்மளுக்கு முடியலை, ஆனால் அல்லாஹ் அதை முடிச்சிடுவான், அல்லாஹ்க்கு முடியும். ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, நான் நிரபராதி என்று இந்த உலகம் அறியும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வரலையோ அப்போ நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்க. நீங்கள் நம்புங்க, எப்போவாலும் ஒரு நாளைக்கு என்னுடைய நல்ல தன்மை அவங்களுக்கு புரியத்தான் போகுது. நான் ஏன் சொன்னேன்னு புரிய போகுது, நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேங்கிறது தெரிய போகுது. நான் இப்போ சொல்லி அவங்க நம்பலை, ஆத்திரம் குறையட்டும், கோபம் அழியட்டும், என்னை புரிஞ்சுக்குவாங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அந்த தடையை தாண்டணும். பார்ப்போம், அல்லாஹ்க்கு தெரியும், என் மனசாட்சி நம்புது, ஓடா அப்படின்னு பாருங்க, நிம்மதியான தூக்கம் வரும். எதுக்கு யோசிக்கிற நீ? உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு சவாலாக எடுக்கணும். அது ஒரு பெரிய ஒரு சோதனையாக நினைச்சு, ஒரு பெரிய உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பகையாக நினைச்சு ஐயோன்றாதீங்க. என்ன செய்யணும்? இதெல்லாம் வெல்லுவோம், நாங்கள் இதெல்லாம் தாண்டுவோம். காலம் இன்னும் எனக்கு சந்தர்ப்பம் ஒன்று, அதை மறந்துடாதீங்க. எனக்கு இன்னும் சந்தர்ப்பம். இந்த சிட்டுக்குருவி, இந்த சின்ன ஒரு சிட்டுக்குருவி எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு கூடு கட்டும். எத்தனை ஆயிரக்கணக்கான மரத்தில் அது நார் இழுக்கும். அதை கட்டி முடிய ஒரு காற்று அடித்து அந்த கந்து முறிஞ்சு அந்த கூடு விழுந்து போனால் எத்தனை நாள் முயற்சி, அப்படியே சரிஞ்சு ஒரே நாள் அப்படியே விழுந்து போகுது. எங்கேயாவது குருவி போய் சூசைட் பண்ணுதா?
எங்கேயாவது குருவி போய் சாவுதா? என்ன இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை முடிக்குதான். அது அடுத்த துரும்ப எடுத்துக்கிட்டு இன்னொரு மரத்தை நோக்கி பறக்குது. எப்படி? எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது, எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் முடியும், என்னால் இன்னும் ஏலும். எத்தனை தடவை உங்கள் மரங்கள் கீழே விழுந்தாலும் அடுத்த தடவை முதல் மாதிரி எழுந்து தைரியமாக பறக்கிறதுனால தான் அது உயர்ந்து உல்லாசமாக பறக்கிறது, தைரியமாக இருக்குது. அந்த பறவைகளை போல நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், எதையுமே எதிர்ப்பேன், எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, எனக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது, நான் இன்னும் சாதிப்பேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ண கருவை உங்களுக்குள்ள உருவாக்குங்க. முடியும். ஒன்றுமே பெருசாக எடுக்காதீங்க. உங்களுக்கு நடந்த விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கலாம். அந்த விஷயத்தை ரிவேஸில் போய் சின்னதாக்க முடியாது. அதை சின்னது ஆக்கலாம். எப்படி ஆக்கலாம்டா, அதை விட பெருசு நடக்கலையேன்னு நினைங்க, இருக்கிறது சின்னதாகிடும். விளங்கிட்டா? அதை விட பெரிய ஒரு ஆட்டோவை சின்னதாக்கி பார்க்கணுமெண்டா அது ஒரு பெரிய ஒரு லொரிக்கு பக்கத்தில் நிப்பாட்டி பார்க்கணும். ஒரு லாரிக்கு பக்கத்தில் நிப்பாட்டினா ஆட்டோ சின்னதாகும். ஒரு கண்டெய்னரு பக்கத்தில் இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ உங்கள் பிரச்சனையை சின்னதாக்கணுமாக இருந்தால், ஒன்று மற்றவங்களுக்கெல்லாம் இதை விட பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினச்சி சின்னதாக்குங்க. அல்லது உங்களுக்கே இது இவ்வளவோட முடிஞ்சு போச்சு, இதை விட பெருசாக வரலையே, அவ்வளவு போதும். நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தான் வந்துச்சு. சில வேளை நம்மள்கிட்ட அவதூறு கட்டி இருந்தால் என்னத்துக்கு ஆகுறது, இதோட நிப்பாட்டிட்டாங்களே, அது வரைக்கும் வாஸ்தவம் தான், அது வரைக்கும் போதும் அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை சின்னதாக்கி பிரச்சனையே நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கப்படா வெறும் இதையும் வெல்லுவோம், நிரூபிப்போம். இது அதாவது சேலஞ்ச் இல்லாத வாழ்க்கை ஒரு சுகம் இல்லை. ஒரு சேலஞ்ச் இருக்கணும். இதை நான் நிரூபிப்பேன், எனக்கு இப்போ அடுத்த ஒரு சேலஞ்ச் தந்திருக்காங்க, இதை தாண்டணும்னா அது அப்படியே போகல, இன்னொரு சேலஞ்ச் வரும், அதையும் தாண்டுவேன், இன்னொன்று வரும், அதையும் தாண்டுவேன். நான் அதை ஒரு சுகமான அனுபவமாக எடுக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ரசிங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ரசிக்கணும். ரசிச்சா சரி. இன்னைக்கு கூட ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து தொடர்பு கொண்டு வந்தார். அவர் ஆஃபீஸில் வேலை செய்ய போனால் ஹார்ட் ஒர்க் இல்லையா, ஆஃபீஸ் வேலை பெரிய வேலைகள் இல்லையா, ஆனால் வேலைக்கு போனாலும் ஒரு டென்ஷனாக இருக்குது, கஷ்டமாக இருக்கேங்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் ரசிக்க தொடங்குங்களேன். ஆஃபீஸ் டே ஸ்டார்ட் என்றாலே லீவு முடிஞ்சு நாளைக்கு மண்டே வேலைக்கு போகணும் அப்படின்றாலே தலை வெடிக்க பார்க்குது. அப்படி இல்லை, நாளைக்கு மண்டே, எப்படா மண்டே வரப்போகுது, எப்போ தான் ஆஃபீஸ் போகிறோம், ஆஃபீஸ் போனால் தான் நம்ம டேலண்ட்டை காட்ட முடியும், ஆஃபீஸ் போனால் தான் நம்ம ப்ரொமோஷன் எடுக்க முடியும், ஆஃபீஸில் தான் நம்ம வேலையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஆஃபீஸுக்கு போய் தான் நம்ம அனுபவங்களை அனுபவிக்க முடியும், அதில் தான் எனக்கு ஒரு சுகம் இருக்குது, அந்த சிக்கலை முடிக்கணும், இந்த கணக்கு பிடிக்கணும், அந்த கஷ்டத்தை நீக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை நான் ரசிக்கணும் அப்படின்னு எதை நீ பிரச்சனையாக நினைக்கிறையோ அதை சுவைக்க தொடங்கு, ரசிக்க தொடங்கு, வெல்ல தொடங்கு, வாழ்க்கை சுகமாகும். எனவே பிரச்சனைகள்ல இருந்து வாரண்டா நெகட்டிவ் தாட்ஸை இல்லாமக்கணுமாக இருந்தால், எதை நீ நெகட்டிவ் தாட்ஸா பார்க்குறியோ அதையே பாசிட்டிவா பாரு. ஏன்னா கவுன்சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு புக் ஒன்று எடுத்து, ஒரு கொப்பியை ஒன்று எடுத்து, அந்த கொப்பியில் உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருது நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்ற ஸ்கில்ஸ், அதுக்குரிய காரணங்களை நீங்களாம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படிம்பாங்க. வேலை மெனக்கேடு. இப்படி கவுன்சிலிங் செய்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கிளைண்ட்டை வச்சுக்கிட்டு 4 மாதத்தை ஓட்ட போகிறாங்க. ஒரே நாளையில் சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணணும். ஒரு கவுன்சிலிங் ஒரு ஆள் வந்துட்டா அன்றையோடு அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ், மறுவாரம் நம்மளை தேடி வரக்கூடாது. ஒன்று சந்தித்து சலான் சொல்லலாம், அதே பிரச்சனை எடுத்துகிட்டு வரக்கூடாது. என்ன செய்யணும், பாரு, எழுது, நோட் பண்ணு. உனக்கு என்ன பிரச்சனை, ஆஃபீஸ் வேலை ரொம்ப ஹார்டாக இருக்குது, அந்த ஆஃபீஸ் வேலையை திருப்பி எடுத்துப்பார், அதை ரசிச்சுப்பார். வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? சும்மா தூங்கிட்டு இருந்தால் அது சுகமாகுமா? ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும். நீ அந்த ஆஃபீஸ் வேலையை சிம்பிளாக நினை, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிக்கணும். நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற வேலையை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு துணுக்கு கண்டுபிடி, ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடி. இப்போ ஒரு ஐடியா உனக்கு பிறக்கும். 3 நாளாக செய்யக்கூடிய ஒரு வேலையை 3 மணித்தியாலத்தில் செய்கிறதுக்கு ஒரு ஐடியா எடு. நீ ஒரு விஷயத்தை கண்டுபிடி. அதான சிலபஸ் மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் பெரிய மெட்ஸாக இருந்ததெல்லாம் ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு ஐடியா வச்சு குயிக்காக கொண்டு வைத்துருவோம். இது ஒரு சின்ன ஒரு துணுக்கு லேசாக கொண்டு போ அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? கண்டுபிடிக்கிறான்.
அப்படி ஏதாவது ஒன்றை சாதிச்சுப்பார். அப்போ ஒரு சேலஞ்சா தெரியும். ஒரு வேலையில் ஒரு சுகம் இருந்தால் அந்த வேலையை முடிக்காம தூக்கம் வராது. அந்த வேலை உனக்கு கஷ்டமா இருந்தா வேலையை நினைச்சாலே தூக்கம் வராது. இப்போ விளங்கிடுச்சா? அப்ப பிரச்சனைகளை ரசிக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெல்லணும், ரசிக்கணும். சேலஞ்ச், சாதிக்கிற, வீடு கட்டுற, இந்த வீட்டை முடிக்கிற அப்படின்னு நம்ம நினைச்சு அதுக்காக சிந்திக்கணும். அதாவது இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இம்பாசிபிள் இஸ் சே ஐ எம் பாசிபிள். இந்த இம்பாசிபிள்ங்கிறது முடியாது, அதே சொல்லுது எனக்கு முடியுமெண்டு. அதாவது அந்த அந்த எழுத்தெல்லாம் திருப்பி வாய்ச்சி பாருங்க. இம்பாசிபிள்ங்கிற அதே ஸ்பெல்லிங்குக்குள்ள தான் ஐ எம் பாசிபிள் இருக்குது. அதாவது முடியாது முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, முடியும் முடியும்னு நினைங்க. நமக்கு முடியாது முடியாது என்று தூக்கி போறத எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து ஒருத்தர் முடிச்சுக்கிட்டு தானே இருக்கிறான். அப்ப எதுக்கு நீ முடியாதங்கணும்? முடியும், என்னால் இயலும், நான் சாதிப்பேன் அப்படின்னு நினை. அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு போகுது. அப்போ பாசிட்டிவ் தாட்ஸை நீ உருவாக்கு. நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆக்கணும். பாசிட்டிவ் ஆக்குற பெரிய வேலை இல்லையே. எனக்கு சீட்டு இருந்துட்டு, எனக்கு லாபம் கிடைச்சிட்டு, எனக்கு கல்யாணம் நடந்துட்டு, எனக்கு குழந்தை பிறந்துட்டு, எனக்கு இதில் ஜொப்பு கிடைச்சிருக்குது, இது பாசிட்டிவ். இதை பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு யாராவது சொல்லித்தரணும். அது பாசிட்டிவ் தான், அது போங்க. எது உனக்கு நெகட்டிவாக இருக்குதோ அதை பாசிட்டிவாக நினை. எக்ஸிடென்ட் பட்டு கால் உடஞ்சி போச்சு, அதை எப்படி பாசிட்டிவாக நினைக்கிறது? எக்ஸிடென்ட் பட்டும் விழுந்தோம், கால் உடஞ்சி போச்சு, பெண்டேஜ் போட்டு இருக்குது, ஒரு 2 மாதம் ட்ரஸ்ட்டு, ஒரு வேலையும் பண்ண இல்லாது, இதை எப்படி பாசிட்டிவாக நினைக்கிறது? ஒன்று கழுத்தொடையல்லையே, காலில் விழுந்தது கலையில் விழுந்திருந்தா உசுறு போயிருக்கு, நேரம் மையத்தை அடைக்கிருப்பாங்க, கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீட்டுக்கு எல்லாரும் வந்து ஒப்பாரி வச்சு முடிச்சிருப்பாங்க, முன்னேற மனைவி இதாக இருப்பாங்க. விளங்கிட்ட? அப்போ இதை பாசிட்டிவாக நினைக்கிற எப்படின்றா, கால் உடைஞ்சதில்லை, தலை உடையல்ல என்று பாசிட்டிவாக நினைங்க. அடுத்தது என்ன? இப்படி ரெஸ்ட்டு கிடைச்சதான் 2 மாதம் வீட்டில் வைஃப் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க போகிறேன், ஹாப்பி. இது நம்ம வேறு மாதிரி பயன்படுத்துவோம். நம்ம ரொம்ப ஆசையாக வச்சுட்டு இந்த புக்கை இப்போ வாசிக்க போகிறோம், நாம் இப்போ கொஞ்சம் டைமுக்கு தொலை போகிறோம், குர்ஆனை கொஞ்சம் ஓத போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஹதீஸ் புக்கை வாசித்து முடிச்சிடலாம். இதை விட்டால் வேறு சான்ஸே இல்லையே. மெடிக்கலில் காட்டினா சம்பளத்தோடு நமக்கு லீவு. அப்போ ஏதாவது அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அதை தேடணும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வரணும். ஒரு அமெரிக்காவில் ஒரு ஹைக்கு கவிஞன், அவன் வீடு எரிஞ்சு போச்சு. அவன் வந்து ஹேண்டிகேப், கால் நடக்க முடியாதவன். அவன் வந்து ஊன்றிக்கிட்டு போகிற அந்த பொல்லுலையே சேர் அதை விரிச்சிட்டு அதில் உட்காருவான். அவன் வீடு எரிஞ்சு போச்சுன்னு அவனுக்கு ரிப்போர்ட் போச்சு. அவன் அங்கேருந்து அப்படியே வந்து வண்டியில் இறங்கி அவன் பொல்லை ஊண்டிட்டு வரான். எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இவன் பாவம், இவன் வீடு எரிஞ்சு போச்சு, எல்லாம் அப்படியே புகஞ்சிக்கிட்டு இருக்குது, எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகி அங்கே இங்கே கொஞ்சம் நெருப்பு புகஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்து அவன் வீட்டு நடு பகுதிக்கு அப்படியே வந்து அவன் சேரில் அப்படியே உட்கார்ந்து அப்படியே சாஞ்சு பெருமிச்சு விட்டு மேலே அப்படியே வானத்தை பார்த்துட்டு அவன் ஒரு கவிதை சொன்னான். அந்த கவிதையை எழுதி புத்தகம் விற்றதில் அதை விட பெரிய வீடை வாங்கினானா. என்ன சொன்னான் தெரியுமா? அப்படியே உட்காந்து அப்படியே மேலே பார்த்து ஏதாவது பாசிட்டிவாக இதில் இருக்குதான்னு பார்க்குறான். வீட்டில் ஏதாவது பாசிட்டிவாக இருக்கானா? ஒன்றுமே இல்லை. அப்படியே சேரில் உருந்து அப்படியே சொன்னான், இனி உதிக்கும் நிலவை இங்கிருந்தே பார்க்கலான்னா. அவன் எரிஞ்சு போன வீட்டில் கூரை வரிஞ்சு போச்சே, வானம் தெரியுதே. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இனி உதிக்கும் நிலவை இங்கிருந்தே பார்க்கலாமாங்கிறான். அவனுடைய சிந்தனை பாசிட்டிவாக இருக்கு. ஒரு விறகு வெட்டும்போது விரலை சேர்த்து வெட்டிக்கிட்டான். ஐயோ அப்படின்னு பொண்டாட்டி அழுதுகிட்டு இந்த சும்மாடுன்னு சொல்லுவாங்க, தலையில் சீலையை சுற்றி அதில் விறகு வைப்பாங்க, அது சும்மாடுன்னு சொல்கிறது. அந்த சும்மாடு எடுத்து சீலை கிழிச்சி அந்த கையை கட்டிக்கிட்டு ஐயோ பாவி மனுஷா கையை வெட்டிக்கிட்டு ஏடாண்டு அழுகுறான். அதுக்கு புருஷன் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், பாசிட்டிவாக யோசிச்சான். போடி நகம் பெற்ற நேரம் மிச்சம் அப்படின்னா. அதாவது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் பாசிட்டிவானால் ஜாலி, அது கூட ஒரு ஜாலி, அது கூட ஒரு நகைச்சுவை உணர்வு, அது கூட ஒரு இன்பம். எதுக்கு கவலைப்படணும்? நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது அழுகுறதுக்காக, இந்த உலகத்தில் பிறந்தது அப்படியே செத்து போகிறதுக்கா, அப்படியே ஒன்று பிரயோசனம் இல்லாமல் செத்து போகிறதுக்கா இல்லை. இருக்கிறதெல்லாம் ரசிக்க பாருங்க, இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் ஜாலியாய் நம்ம மேலே ஒரு அவதூறு சுமத்திக்காங்க, நிரூபித்து காட்டுறாங்க. பார்ப்போம், நீயான்னு பார்த்துருவோம். எந்த இடத்துல காய் நகர்த்தினா என்னுடைய உண்மையான விஷயத்தை உனக்கு உணர்த்த முடியுமோ அதை நான் செய்வேன். நேரம் இன்னைக்கே நடக்கணும்னு நினைக்கிறது தான் நம்ம தப்பு. பார்ப்போம், எத்தனை வருஷம் போகுதுன்னு பார்ப்போம்.
என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்ன தேடி வருவேன், என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த உண்மை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு சவாலாக அந்த பிரச்சனையை எடுத்து போங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சு